Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா போல்ட் டைட்னிங். இதுக்கு முன்னாடி நம்ம போல்ட் டைட்னிங் எப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்திருந்தேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா போல்ட் டைட்னிங்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மேனுவல் டார்க்கிங் இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டார்க்கிங் இருக்கு, டென்ஷனிங் இருக்கு. இந்த ஹைட்ராலிக் டார்க்கிங், டென்ஷனிங், மேனுவல் டார்க்கிங் இதெல்லாம் எந்த சைஸ்ல இருந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா டென்ஷனிங் டார்க்கிங் சொல்லிட்டு ரெண்டெண்ணா பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா டார்க்கிங் பாத்தீங்கன்னா மேனுவல் டார்க்கிங், ஹைட்ராலிக் டார்க்கிங் சொல்லிட்டு ரெண்டெண்ணா இருக்கு. மேனுவல் டார்க்கிங் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மேனுவலா டார்க் ரிஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பண்றதுதான் பாத்தீங்கன்னா மேனுவல் டார்க்கிங் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட் சைஸ் இருக்குல்ல, 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டார்க் ரேஞ்சை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டார்க் வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்ல கொடுத்திருப்பாங்க. இதுல 1/2 இன்ச், 5/8, 3/4, 7/8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட் சைஸ். இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய போல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டைட், அதாவது ஹேண்ட் ஹைட்ராலிக் மேனுவல் டார்க்கிங் மிஷினில் வச்சு நம்ம கொடுக்க முடியும். இதே இது ஃப்ளாஞ்சோடைய சைஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1/2 இன்ச்லேருந்து 3 இன்ச்சு 1500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டார்க்கிங்கில் தான் வருது. ஓகேங்களா, இதை 3 இன்ச்சில் 1/2 இன்ச்லேருந்து 3 இன்ச்சு 1500 வரைக்கும், 1500 சொல்கிறது அதோடைய ரேட்டிங்கு. 1/2 இன்ச்சு 150 ரேட்டிங் டு 3 இன்ச்சு 1500 ரேட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டார்க்கிங் தான் யூஸ் பண்ணுவோம். மேனுவல் டார்க்கிங் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருந்துச்சு, அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா மேனுவல் டார்க்கிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது இப்போ டார்க் வேல்யூ ஒரு 630 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் நம்ம ஹேண்ட் டார்க்கில் பண்ணுவோம். அதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டார்க்கிங்கில் பண்ணுவோம். ஏன் ஹைட்ராலிக் டார்க்கிங்கில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 630 நியூட்டன் மீட்டருக்கு மேலே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், கையில் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு மாற்றி போட்டு அடிச்சுட்டு இருக்க முடியாது. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 630 நியூட்டன் மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டார்க்கிங் போவாங்க. அது பேசிக்காக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டார்க்கிங்கில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் பம்பு இருக்கும். அந்த ஹைட்ராலிக் பம்பு பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே ஹைட்ராலிக் ஆயில் இருக்கும். அந்த ஹைட்ராலிக் ஆயிலை அதில் இருக்கக்கூடிய பம்பு பம்ப் பண்ணி என்ன டூலோ அந்த டூலை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அதில் நம்ம குறிப்பிட்ட பிஎஸ்ஐ ப்ரெஷரை நம்ம செட் பண்ணி அதை லாக் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டார்க்கிங் மிஷின் சொல்கிறது. இந்த ஹைட்ராலிக் டார்க்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹைட்ரோடைட் பண்ணுறாங்க, டென்டெக் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜெமினின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வருது, ட்ரைடார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் உங்களுக்கு டோபட் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கம்பெனிஸு, ஹைட்ராலிக் டார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸோடைய பேர் தான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இவங்கள்ட்ட தனியாக டூல்ஸ், அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு டெக்னீஷியன்ஸ் தனியாக இருப்பாங்க. நீங்கள் சைஸ் எவ்வளோன்னு சொன்னீங்களோ அதுக்கு தகுந்த டூலை எடுத்துகிட்டு வருவாங்க. டூல் ஓப்பன் டூல், க்ளோஸ் டூல்னு சொல்லிட்டு 2 தனியாக இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டார்க்கிங் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, இதே இது டென்ஷனிங் சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் எந்த சைஸ் போல்ட்டுக்கெலாம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுலேருந்து அதுக்கு மேலே உள்ள எல்லா போல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டென்ஷனிங் டூலை தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்ச் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் 1500 டு 48 இன்ச் 1500 ரேட்டிங் வரைக்கும். அப்புறம் 20 இன்ச் 900 ரேட்டிங் டு 48 இன்ச் 900 ரேட்டிங்கு. அப்புறம் 28 இன்ச் 600 ரேட்டிங் டு 48 இன்ச் 600 ரேட்டிங்கு. 36 இன்ச் 300 ரேட்டிங் டு 48 இன்ச் 300 ரேட்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனிங் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது பிக் போர் இருக்குது பார்த்தீங்களா, பிக் போர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷனிங் தான் பண்ணுவோம். இதுக்கு போல்ட் சைஸ் 1.5 இன்ச் டு அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷனிங்கில் தான் போகும். டென்ஷனிங்கும் சிமிலர் தாங்க. டார்க்கிங்கில் டார்க்கிங் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி டென்ஷனிங் டூல் யூஸ் பண்ணுவாங்க. டார்க்கிங்கில் ஒரே ஒரு டூலை வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் அந்த போல்ட்டுடைய நம்பரிங் போட்டு அது மூலமாக நம்ம டார்க்கிங் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் டென்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. டென்ஷனுக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு 12 வோல்ட் மினிமம் இருக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 6 டூல் எடுத்துகிட்டு வருவாங்க.
அதை வந்து ஏ பாஸ் பி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ பாஸில் வந்து ஃபஸ்ட் வந்து 6 டூலை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டென்ஷனிங் ஜாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி பாஸில் வந்து அடுத்து அதே மாதிரி 6 டூலை போட்டு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டென்ஷனிங்க்கு டார்க்கிங் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கிங் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷனிங்கை வந்து பண்ணி தருவாங்க. இந்த டென்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கிங்கை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு சைஸு இப்போ வந்து ஒரு 36 இன்ச்சு 300 ரேட்டிங் வந்து எடுத்திங்கன்னா ஒரு 36 போல்ட் இருக்குன்னு வைங்களேன். அந்த 36 போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய நேர் பாதி வந்து உங்களுக்கு வந்து டூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டூலுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ஆயில் கனெக்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பக்காவாக செட் பண்ணிவிட்டு கடைசி 2 அவுட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனிங் டூலில் கொடுப்பாங்க. இதோடைய ப்ரெஷர் ரேட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே வந்து பிஎஸ்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க. 10,000 பிஎஸ்ஐக்கு மேலே வந்து இதோடைய ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து ஒவ்வொரு ஃப்ளாஞ்சு ஒவ்வொரு பம்பு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அவங்கள்ட்ட சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க வந்து டென்ஷனிங் பண்ணுவாங்க. இதே இது உங்களுக்கு டார்க்கிங் வந்து அந்த பம்புடைய இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10,000 பிஎஸ்ஐ வரைக்கும் அவங்க வந்து டார்க்கிங் ப்ரெஷர் வந்து அந்த உள்ள பம்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டென்ஷனிங்க்கு வந்து 10,000 பிஎஸ்ஐக்கு மேலே இருக்கக்கூடிய பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கிங் அண்ட் டென்ஷனிங்கில் வந்து முக்கியமாக நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோங்கிறதுக்கான டீட்டெயில்ஸு. இப்போ நீங்கள் ஒரு போல்ட்டை வந்து பார்க்குறீங்க, போல்ட்டோட கிரேடு செக் பண்ணுவீங்க, அதில் என்ன மாலிகோட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். மாலிகோட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டென்ஷனிங் பண்ணணுமா டார்க்கிங் பண்ணணுமா இல்லைன்னா வந்து மேனுவல் டார்க்கிங் பண்ணணுமாங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.